கர்நாடகாவில் வனத்துறையினுடைய துப்பாக்கிச் சூட்டில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டிச்சு இன்னைக்கு பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இது குறித்து விரிவாக பார்க்கலாம். சரியா ஆகஸ்ட் 15 அன்னைக்கு மதியம் ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துச்சுங்க. அதாவது கர்நாடகாவில் வேட்டையர்கள் மேல வனத்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் பலி அப்படின்னு. இந்த சம்பவம் இப்ப கர்நாடகம் மட்டுமில்ல, தமிழகத்தில் ஒரு பரபரப்பான சூழலை உருவாகி இருக்கு. காரணம், சுட்டுக் கொல்லப்பட்டது 3 பேரும் தமிழர்கள். அந்தோனிசாமி, ஜான் ரோஸ் பீட்டர், அப்புறம் குமார். இதுல மகிமைதாஸ் அப்படிங்கிறவரு இப்ப காயமடைஞ்சு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. கர்நாடக வனத்துறை என்ன விளக்கம் கொடுத்திருந்தாங்கன்னா, இவங்க மான் வேட்டையாட வந்தாங்க, அதனாலதான் நாங்க அவங்களை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தணும் அப்படிங்கிறது முதல்ல அவங்க தரப்புல கொடுக்கப்பட்ட ஒரு விளக்கம். அதற்கு அடுத்தபடியா உறவினர்கள் தரப்புல இருந்து என்ன சொன்னாங்களா, அவங்க வேட்டையாடலாம் போலங்க, மேய்ச்சலுக்கு போன மாடுகளை தேடி தான் போனாங்க. அப்பதான் வனத்துறையினர் இந்த மாதிரி பொய் வழக்கு போட்டு கொடூரமான முறையில அவங்களை சுட்டு கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது உறவினர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டுச்சு, அதாவது இந்த சம்பவத்தை கடுமையா கண்டிச்சு இது ஒரு படுகொலை, கர்நாடகாவினுடைய விளக்கம்லாம் ஏற்புடையது மாதிரி இல்ல, இதுக்கு ஒரு உயர்மட்ட விசாரணை குழு அமைச்சு நேர்மையான விசாரணை நடத்தப்படணும் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டுச்சு. இதற்கு அடுத்தபடியாக தான் இந்த விவகாரம் பேரவை வரைக்கும் ஒழிச்சது. அதுல நெடுஞ்சாலை சிறு துறைமுகங்கள் மீதான விவாதம் நடந்தப்ப மனோஜ் பாண்டியன், ஜவஹருல்லா, நித்யானந்தன், தமிமுன் அன்சாரி இவங்க மத்தியில ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருந்துச்சு. இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் ஆரம்பிச்சு வச்சாங்க. சரி, முதல்ல இந்த விவகாரத்தில் பேசினது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, திமுக சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன். அவர் என்னென்ன கேள்விகளை முன்வச்சிருந்தாரு, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் இந்த விவகாரத்தில் பின்பற்றப்பட்டுச்சா, இறந்ததுமே தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு தெரிவிச்சாங்களா, கொலை குற்ற வழக்கு பதிஞ்சிருக்கணும், தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்கணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணும், நிதி கொடுக்கணும், நீதி விசாரணை நடைபெறணும், தமிழர்களுக்கான பிரச்சனை விளக்கங்களை ஏற்கக்கூடாது, தமிழக அரசு இந்த விவகாரத்தில் அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்லி திமுக உறுப்பினர் தரப்புல இருந்து பல்வேறு விஷயங்கள் வலியுறுத்தப்பட்டுச்சு. அதை நம்ம முதல்ல பார்த்துடலாம். அப்பாவி விவசாயிகளானவர்களை சுட்டுக் கொன்றது மனித உரிமை மீறல். இது ஒரு ஃபேக் என்கவுண்டர் என்று கூட அழைக்கலாம். ஃபேக் என்கவுண்டர் என்று சொன்னால், சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த விவசாயிகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அங்கே உச்ச நீதிமன்றத்தினுடைய சட்டப்படி வழக்குகள் பதிவு செய்யப்பட வேண்டும். தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும், கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும், அவர்களுக்கு போதுமான காம்பன்சேஷன் கொடுக்கப்பட வேண்டும். இது தவிர இதில் ஈடுபட்ட அந்த காவல்துறையினர் மீது ஃபேக் என்கவுண்டருக்கு நீதி விசாரணை நடைபெற வேண்டும். அடுத்ததா பேசின அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, இந்த விவகாரத்தில் சதி நடந்திருக்கு, இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரிக்க நீங்க உட்படுத்த வேண்டும், கர்நாடக அரசு அறிவிச்ச நிதி ரொம்ப குறைவா இருக்கு, ஏன்னா 5 லட்சம் அவங்க நிவாரண தொகையா அறிவிச்சிருந்தாங்க, அது ரொம்ப குறைவா இருக்கு, இந்த விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்து வகைகளுமே அவங்களுக்கு துணை நிற்கணும் அப்படின்னு சொல்லி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வலியுறுத்தி இருந்தாரு. அதையும் பார்த்துடும். இச்சம்பவம் நடைபெற்ற இடம் 2 மாநிலங்கள் எல்லை பகுதியாகும். நியாயமான விசாரணை நடைபெற வேண்டுமென்றால் இதை சிபிஐ விசாரிக்கத்தான் உண்மை வெளிவரும். எனவே இவ்வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த உரிய நடவடிக்கையை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும். இந்த சம்பவம் குறித்து கர்நாடக சட்டமன்றத்தில் மிகப்பெரிய வாதம் ஏற்பட்டு சபையை ஒத்திவைக்கின்ற அளவுக்கு நேரிட்டது. உயிரிழந்த 3 குடும்பத்திற்கு கர்நாடக அரசு அறிவித்துள்ள நிதி ரூபாய் 5 லட்சம் மிக குறைவு. எனவே தமிழக அரசின் சார்பாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான உதவிகள் செய்ய இந்த அரசை வலியுறுத்துகிறேன். அடுத்தபடியா பாமக உறுப்பினர் கணேஷ்குமார் அவர் பேசும்பொழுது, இவங்க எல்லாம் மேட்டூர் அணைக்காக வாழ்வாதாரத்தை இழந்து புலம்பெயர்ந்து அந்த கிராமத்தில் போய் வாழ்ந்துட்டு வராங்க. சட்டமன்ற உறுப்பினரே இந்த விவகாரத்தில் ஏதோ நடந்திருக்குன்னு ஒத்துக்கிட்டு தான் அவர் நிதி உதவி வழங்கியிருந்தார். அதனால கர்நாடக வனத்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் தாக்கல் செஞ்ச அறிக்கையில இது தற்காப்புக்காக நடந்ததுன்னு மாத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு உரிமை மீறல். முதலமைச்சர்கள் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு. ஆனா அதே நேரம் சிபிஐ விசாரணை நடக்கணும், இறந்தவங்களுக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கணும் அப்படின்னும், மான தேடி சுட்டுக் கொன்றவங்களே ஏற்புடையது அல்ல அப்படின்னும் அவர் பேசியிருந்தாரு. அதையும் நம்ம பார்த்துடலாம். இது தற்காப்புக்காக நடைபெற்றது, இதில் எந்தவித உரிமை மீறலும் இல்லை என்று ஒரு அறிக்கையை கர்நாடக சட்டமன்றத்தில் நேற்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறார் கர்நாடகத்தினுடைய வனத்துறை அமைச்சர் திரு ராமலிங்க ரெட்டி அவர்கள். இப்படியெல்லாம் சூழ்நிலை இருக்கும் பொழுது தமிழ்நாட்டு அரசு தமிழர்களுடைய நிலனை காப்பதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஒரு கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். நியாயமான விசாரணை இதில் தேவை. இது சிபிஐ விசாரணைத்தால் மட்டும்தான்
அங்கு அந்த தமிழர்களுக்கு மென்மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கும். 15 லட்சம் என்பது போதுமான நிவாரணத் தொகையாக இல்லை. 1 கோடி ரூபாய் அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். அதே போல காங்கிரஸ் தரப்புல இருந்து தாரகை கட்பிட அவங்க பேசும்போது மனித உயிருக்கு இன்னைக்கு விலையே இல்லாம போயிடுச்சு, இது ரொம்ப வருத்தம் அளிக்குது, தமிழர்கள் அப்படின்னாலே இளக்காரமா போயிட்டாங்க, இந்த விஷயத்துல முதல்வர் கடுமையா கண்டிச்சிருக்காரு. அதே நேரம் கூடுதல் இழப்பீடு பெற்று தரணும், சிபிஐ விசாரிக்கணும். அதே நேரத்துல மகிமைதாஸ் அப்படிங்கிறவரு இன்னொருத்தர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு, அவருடைய முழு சிகிச்சையுமே கர்நாடக அரசு தான் பொறுப்பேற்றுக்கணும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தரப்புல இருந்து வலியுறுத்தப்பட்டுச்சு, வனத்துறை அதிகாரிகள் மேல கொலை வழக்கு பதிவு செய்யணும், 1 கோடி ரூபாய் அரசு கொடுக்கணும், அரசு வேலை வழங்கணும், சிபிஐ விசாரணை நடக்கணும்னு இப்படி மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களா பேசினப்ப அடுத்தபடியா அரசு தரப்புல இருந்து அமைச்சர் நிர்மல்குமார் பேசியிருந்தார். 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்துல கர்நாடக வனத்துறைக்கு முதலமைச்சர் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதே போல இந்த சம்பவம் தொடர்பா நேர்மையான உயர்மட்ட குழு விசாரணை நடைபெறணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காரு. உலகத்தில் எங்க இருக்கக்கூடிய தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கையா முதலமைச்சர் இருக்கிறதுனால அடுத்தபடியா தமிழர்களுக்கு எங்க தீங்கு ஏற்பட்டாலும் முதலமைச்சரினுடைய குரல் தான் முதல் குரலா இருக்கும்னு அமைச்சர் நிர்மல்குமாரும் பேசியிருந்தாரு. அந்த காட்சிகளையும் பார்த்துருவோம். முதலமைச்சர் அவர்கள் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து இச்சம்பவத்திற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்ததுடன் இது ஒரு படுகொலை மட்டுமல்ல, கர்நாடக வனத்துறையின் விளக்கம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்றும் இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக நேர்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என்றும் உயர்மட்ட குழு விசாரணை அமைத்து தவறிழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கர்நாடக அரசு வழங்க வேண்டும் எனவும் இதுபோன்று இனி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க கர்நாடக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். உலகமெங்கிலும் இருக்கும் தமிழர்களுக்கு, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான ஒரே நம்பிக்கை நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் மட்டுமே. இந்த தமிழர்களுக்கு எந்த விதத்திலும் எங்கே தீங்கு ஏற்பட்டாலும் முதல் குரலாக முதல்வரின் குரல் கண்டிப்பாக இருக்கும். இப்படி இந்த விவகாரத்துல பேரவை வரைக்கும் அனைத்து கட்சியிலையும் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களையும் வலியுறுத்தலையும் மாத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சமயத்துல கர்நாடகனுடைய முதலமைச்சர் DK சிவகுமார் சில விஷயங்களை பேசியிருக்காரு. அதை பார்த்துட்டு வாங்க, அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதையும் நான் சொல்றேன். This is a federal structure. No state should interfere with any state's administration. Pannirselvam or anyone should have the basic culture. I can't involve in any of the Tamil Nadu law and order problem. Own states have own problem. They should also know that we know how to protect our state. Let them do their job, we will do our job. I don't want to interfere with their administration. We have to protect our whatever the sanctity is there of our state. CM Vijay says it's not acceptable. Yesterday CM Vijay also made a statement. I don't want to comment on everything. It is a general this one. They should do their job, we should do our job. அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும், எங்க வேலையை நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி DK சிவகுமார் அவர்கள் பேசியிருக்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. என்ன சொன்னார்னா, இந்த விவகாரத்துல ஒரு முறையான விசாரணைக்கு நாங்க உத்தரவிட்டிருக்கோம். ஆனா அதே நேரத்துல வனப்பகுதியில முதல்ல சுட்டது யாரு, வனத்துறையோட துப்பாக்கியை பயன்படுத்தின விதம் சட்டப்பூர்வமானதானா நீதித்துறை நடுவர் தலைமையிலான குழு விசாரிக்கும். உயிரிழந்த 3 தமிழர்களுடைய குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் இடைக்கால நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இது கர்நாடக சம்பந்தப்பட்ட விஷயம், கர்நாடகத்துக்குள்ள நடந்த ஒரு விஷயம். இதுல ஒரு மாநிலத்தோட நிர்வாகத்தில் இன்னொரு மாநிலம் தலையிடக்கூடாது. எங்க மாநிலத்தை எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு நாங்க பார்த்துக்கிறோம், அவங்களுடைய வேலையை அவங்க செய்யட்டும், எங்களோட பணியை நாங்க செய்யறோம். எங்களுடைய நிர்வாகத்தில் யாரும் தலையிட வேணாம், அவங்களுடைய நிர்வாகம், அதாவது தமிழகத்தினுடைய நிர்வாகத்திலையும் நாங்க தலையிட விரும்பல. எங்க மாநிலத்தினுடைய கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு DK சிவகுமார் இந்த விவகாரத்தில் பேசி இருக்கிறது இப்ப பேசு பொருளாக இருக்கு. அடுத்து இவருடைய இந்த கருத்துக்கு நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க, இந்த விவகாரத்தில் அடுத்து எப்படி இந்த விஷயம் நடக்க போகுது, அடுத்த கட்டத்தை நோக்கி இது செல்லுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வரக்கூடிய காலத்துல பொறுத்திருந்து பார்க்கலாம்.